ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். இங்கே பனானா 2 எடுத்துங்க. அது தோலை உரிச்சிட்டு பவுலில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டா அது கூட என்ன பண்ணுங்கள், கண்டென்ஸ்டு மில்க் இருக்கு இல்லையா, அந்த மில்க்கை இந்தளவுக்கு மசிச்சுட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மில்க்கை ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் பட்டர் போட்டிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணி என்ன பண்ணுங்கள், நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அப்புறம் இங்கே நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்தளவுக்கு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. அப்படியே ரெஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சப்பாத்தி எடுத்து, சப்பாத்தி கல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா நைஸாக தட்டிக்கோங்க. இந்தளவுக்கு நான் அழுத்தி எடுத்துகிறேன் நைஸாக. அதில் என்ன பண்ணுங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பனானா, அதை வச்சுருங்க. சீஸ் பாதி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு 2 சைடும் மடித்து ரோல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையுமே அதே மாதிரி செஞ்சு வச்சுருங்க. அவ்வளோதான். இங்கே நான் மறுபடியும் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலர் கோல்டன் கலர் மாறினோன்னு எடுத்துருங்க. அவ்வளோதான். எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you guys.